வெல்கம் பேக் டு ஹைடெக் ப்ராஜெக்ட் சேனல். நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஐடியாஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பைக்கிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹப் பிரேக் தான் போட்டிருப்பாங்க. ஹப் பிரேக்கை எப்படி ஹைட்ராலிக்கில் பண்ணலான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக என்னென்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஹார்ட்போர்ட் எடுத்துங்க, ஒரு 2 சிரிஞ்சு எடுத்துங்க, இதே மாதிரி ஒரு சின்ன ஹார்ட்போர்ட் பீஸு, இந்த மாதிரி இடையில ஒரு ஹோல் போட்டுங்க, இந்த மாதிரி 2 பீஸ் அட்டையில் 2 பீஸ், இந்த மாதிரி ஒரு பீஸு, இது வந்து லெட் பெனில் கட் பண்ணி எடுத்த அந்த சின்ன பைப் மாதிரி உள்ள பீஸ் வந்து இது இந்த மாதிரி போகும், ஃப்ரீயாக போகும். இது பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் மாதிரி ஒர்க் ஆகும். இதில் ஒரு பீஸு, அப்புறம் இந்த மாதிரி போல்ட் நட்டு, அப்புறம் 2-3 ஸ்க்ரூ, இந்த மாதிரி ரப்பர் பேண்டு, ஒரு மோட்டார் புள்ளி, அப்புறம் ஒரு பெரிய புள்ளி, இந்த மாதிரி ஒரு அட்டை, இந்த மாதிரி ஒரு அட்டை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரப்பர் ஹோஸ். இந்த மாதிரி ஒரு செட்டப் ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துங்க, இதில் ஹோல் இருக்குது, இதில் இந்த பீஸை இதில் வந்து இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஓகே ஓகே இது அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் இந்த அட்டை எடுத்துங்க, இந்த அட்டையில் இந்த பீஸு இதில் வச்சுட்டு இதையும் சேர்த்து வச்சுருவோம். இன்னும் 2 ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இதில் கொஞ்சம் க்ளூ வைக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு இது 2 சேர்த்து ஒட்டிட போகிறேன். இது 2 சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டை கூட இந்த புள்ளி வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு. ஓகே, இப்போ இது காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டன். இப்போ பாருங்கள், இது இதில் ஃப்ரீயாக ஓடும், இந்த மாதிரி ஃப்ரீயாக ஓடும். ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்து இதுக்கு மேலே இதை நம்ம ஒட்ட போகிறோம். ஓகே, இது இந்த மாதிரி ஒட்டிங்க. பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துங்க. இதாக இருக்குது, இந்த மாதிரி எடுத்துங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பீஸ் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு மோட்டர் எடுத்துங்க, இதுக்கு ஒரு ப்ரெஸ் சுவிட்ச் போட்டு இந்த மாதிரி ஒரு 2 செல்லு போட்டு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இது ஓடுறது மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த பெல்ட்டை இதில் போட்டுருங்க. இந்த பெல்ட்டை போட்டுட்டு இதில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு இந்த பெல்ட் எடுத்து கீழே ஒரு மோட்டார், இந்த மாதிரி ஒரு மோட்டரில் லைன் கொடுத்து, ஓகே இந்த மாதிரி ஒரு மோட்டரில் லைன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ இந்த சுவிட்சை போட்டாச்சுன்னா இந்த ட்ரம் ஓடுற மாதிரி செட் பண்ணணும். அதான் தான் இருக்குது, நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க பாருங்கள். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன், அதே செட்டப் தான். இந்த புள்ளி இருந்தால் இருக்குது, ட்ரம் இருந்தால் இருக்குது, மோட்டார் இருந்தால் இருக்குது. இது எல்லோரும் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இதாக இருக்குது, இந்த மாதிரி ஓடும். ஓகே, ஸோ இந்த செட்டப் முடிஞ்சுது. அடுத்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செட்டப் பண்ண போகிறோம். இந்த செட்டப் பண்ண போகிறோம். இதுதான் ஆக்சுவலி இதுக்கு பேர் என்னென்னா பிரேக் ஷூ. இது பிரேக் ஷூ. நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா பிரேக் சரியாக பிடிக்கலன்னா பிரேக் ஷூ தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். இதுதான் பிரேக் ஷூ. இதுதான் நமக்கு இந்த பக்கத்தில் போய் பிடிக்கும். இது இப்படி ஓடிட்டுருக்கோம் பாருங்கள். இது வந்து மூவாவது பாருங்கள், புரியுதுல்ல? ஸோ இப்போ நான் ரிவர்ஸில் எடுக்கிறேன், இந்த உள்ளே வந்துச்சு. இந்த இன்னொருக்கா பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், பிரேக் பிடிக்குது. சரி, இந்த செட்டப்பை நம்ம எப்படி பண்ணணும் பாருங்கள். நம்ம அடுத்த இந்த பார்ட்டு பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்ட் எப்படி பண்ணுறோன்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி பீஸ் எடுத்துங்க, இதில் வந்து 2 ஹோல் போட்டுங்க. இதில் வந்து இந்த இதில் ஒரு ஹோலு, இதில் ஒரு ஹோல் போட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு, இது எதுக்காகனா இங்கே நம்ம வந்து இந்த மாதிரி இது செட்டப் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஹைட் வேணும். அதுக்காக இதில் ஒரு இந்த மாதிரி ஒரு திக்காக ஒரு பீஸ் வச்சுருக்கேன். இதில் இந்த பீஸை வந்து இதில் மாட்டி விட்டுருங்க.
ஓகே, இந்த மூமெண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு சிரிஞ்சு எடுத்துங்க. இது வந்து 12 ml சிரிஞ்சு. இந்த சிரிஞ்சு எடுத்து கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். இந்த அளவு கட் பண்ணிக்கணும், ஒரு 50%. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது போகும். சரியா, இப்போ நமக்கு இவ்வளோ லென்த் வேண்டாம். ஸோ இங்கேயும் இதை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஓகே, இதை எடுத்து ஓகே. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன ஹோல் போடணும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ட்ரில்லில் இதில் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டணும். இப்போ இந்த செட்டப் முடிஞ்சுது. இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா, இது இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த இடத்துல இதை கொஞ்சம் க்ளூ போட்டு நம்ம இதை ஒட்டி விட்டணும். இப்போ இது நல்லா செட் ஆகிட்டு, இப்போ பாருங்கள் இந்த மூமெண்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பிஸ்டன் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகும்போது இது எப்படி என்லார்ஜ் ஆகுது, இந்த மூமெண்ட் வந்து. ஓகே, இனி பார்த்தீங்கன்னா இதை ஒரு பொசிஷனுக்கு இங்கே நம்ம விடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ஒரு லாக்கு போடணும். அப்போ இந்த இடத்துக்கு ஒரு சின்ன லாக்கு. சரி, இந்த இடத்துல ஒரு லாக் வைக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த பிஸ்டன் வந்து எந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும், பட் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, சரி. இது வந்து இந்த பேக்கிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோம் ஷீட்டு. 2 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோம். இல்லை, ஒரு பீஸ் இந்த பக்கம் ஒட்டிக்கும். இதுதான் பிரேக் ஷூ. ஓகே, ஓகே. இப்போ நம்ம பிரேக் ஷூ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்சைடு செக்ஷன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த செக்ஷன் இந்த செக்ஷனை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். சரி, இதில் இது வந்து நமக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி திருப்பி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நமக்கு உள்ளே வந்து போகிறதுக்காக இதில் ஒரு ரப்பர் பேண்டு போடணும். அதுக்கு 2 ஸ்க்ரூ போடுறேன். சரி, இப்போ ரப்பர் பேண்ட் இது என்னென்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி உள்ளே வரும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சரி, இது கொஞ்சம் டைட்டாக வேணால் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன், பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வருதான்னு பார்ப்போம். இது எக்ஸ்பெண்ட் ஆகுது. இப்போ உள்ளே போயிட்டு இது எக்ஸ்பெண்ட் ஆகுது. சூப்பராக ஒர்க் ஆகுது. இது பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த செட்டப்பை அதில் மாட்ட போகிறோம். இந்த ஓஸ் எடுத்து இந்த ஹோல் வழியாக இங்கே உள்ளே கொண்டு வரோம். இது கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஹோல் வழியாக எடுத்து
இந்த ஓசை இதில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு இதை இதில் கரெக்டாக இதில் க்ளூ போட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மூவிங்கில் இருக்குது, இது ஃபிக்ஸ்ட் ஆகிடும். ஏன்னா நடுவில் உள்ள அந்த பைப்பில் இது மாட்டிருக்கிறோம், ஆனால் இது ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக சுற்றுது. அதனால் நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது இதான் வீல் ஹப் வந்து சுற்றுது. ஓகே, இது வந்து பிரேக்கு. நம்ம இதை இதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே சரி, இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், ஓடுது, பிரேக் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இந்த ஓடிட்டுருக்கு. நான் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருக்கிறேன், இந்த பிரேக் பிடிச்சிட்டு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஓடுது. இதில் ஹைட்ராலிக்னால நம்ம இந்த மாதிரி ஏதாவது கலர் லிக்விட் எடுத்துங்க. இந்த சிரிஞ்சில் வந்து இந்த கலர் லிக்விட் அடைச்சிக்கங்க. ஓகே, இப்போ இதை இதில் மாட்டிட்டுறோம். இப்போ இது ஹைட்ராலிக் பிரேக்காக ஒர்க் ஆகும். பாப்பா எப்படி இருக்கான்னு பார்ப்போம். நம்ம பிரேக் பிடிச்சிருக்கும் போதும் மோட்டர் ஓடிட்டு தான் இருக்குது. பட் இந்த ட்ரம் மட்டும் தான் ஓடலை. இப்போ ட்ரம் ஓடலை. இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன், ட்ரம் ஓடுது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஸ்கூல் பசங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். நீங்களே பண்ணலாம். ஏன்னா என்னென்ன பண்ணணும் எல்லாமே நமக்கு ஈஸிலி அவைலபிள் ஐட்டம்ஸ். எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். எல்லா வீடியோஸ்லையுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அடுத்த வீடியோ வர வரைக்கும்